மன்னார் தீவையும் எமது இருப்பையும் பாதுகாக்க ஒன்று சேர்ந்து ஜனநாயக ரீதியில் போராடுவதை தவிர வேறு வழியில்லை. மன்னார் மாவட்ட பொது அமைப்புகள் ஒன்றிய தலைவர் BS சிவகரன். கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் களமிறக்கப்பட்டுள்ள இராணுவத்தினர் அதிரடி நடவடிக்கைக்கு தயாராகும் அரசாங்கம். ஐநா ஆணையாளருக்கு அரியநேத்திரன் எழுதிய அவசர கடிதம். சிறையிலிருந்து பிள்ளையான் அனுப்பிய கடிதம் தொடர்பாக மட்டு மாநகர சபை முதல்வரிடம் CID விசாரணை. 309 கொள்கலன்கள் உரிமையாளர்களின் பெயர் பட்டியலை வெளியிட வேண்டும், ஜனாதிபதியிடம் முஜிபூர் MP கோரிக்கை. அனுரவுக்கு ஸ்ரீதரன் MP அனுப்பிய கடிதம், பாராளுமன்றில் ரகசிய சந்திப்பு. தமிழ் கட்சிகள் ஒன்றாக இணைவது சாத்தியமில்லை, சுமந்திரன் உறுதி. மன்னார் தீவில் புதிதாக முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு விடயத்தில் அரசாங்கம் ஒரே நிலைப்பாட்டில் காணப்படுகின்றமையினால் மன்னார் மக்கள் எமது மண்ணையும் எமது வாழ்வியலையும் பாதுகாத்துக் கொள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜனநாயக ரீதியில் போராடுவதை தவிர வேறு வழியில்லை என மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் BS சிவகரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இலங்கை பாராளுமன்றத்தின் பிரத்யேக இடத்திலே வன்னியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 6, தேசிய பட்டியல் 3 9 பேர், யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், கிழக்கு மாகாணத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பிரதி அமைச்சர், சுற்றாடல் அமைச்சர், மின்சக்தி எரிசக்தி அமைச்சர், மின்சார சபையினுடைய அதிகாரிகள், ஒப்பந்த நிறுவனங்கள், சிவில் அமைப்புகள் போன்றவற்றோடு நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலிலே எங்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை சாதகமாக பரிசீலிக்கக்கூடிய எந்த வாய்ப்பும் அங்கு கிடைக்கவில்லை. அதிகாரிகளோ அல்லது அமைச்சரோ எங்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் அளித்து செவிமடுக்கவும் இல்லை. தொடங்கப்பட்ட திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்கின்ற விடயத்தை தான் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினார்களே தவிர பாதிப்புகள் சம்பந்தமாகவோ அல்லது இந்த மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுக்கிறார்கள் என்கின்றவற்றையோ அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. மின்சார சபையினுடைய நிறைவேற்று அதிகாரிகள் உண்மைக்கு மாறான தகவல்களையும் பொய்யான விடயங்களையும் அந்த கூட்டத்திலே முன்வைத்தார்கள். அதனை நாங்கள் முழுமையாக மறுத்திருந்தோம், நிராகரித்திருந்தோம். ஆகவே முழுக்க இந்த தீவு பகுதியிலே காற்றாலை அமைப்பதையும் கனியமண் அகழ்வையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இருந்தாலும் கூட அவர்கள் அதனை சாதகமாக பரிசீலிப்பதற்குரிய எந்த முடிவும் எட்டப்படவில்லை. மாறாக மீண்டும் பேச்சுவார்த்தையின் ஊடாக காலத்தை கடாத்தி இந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் அவர்கள் கடந்த அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டவை என கூறிக்கொண்டாலும் கூட இந்த அரசுதான் சீலெக்ஸ் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறது, கேலிஸ் நிறுவனத்தோடும் ஒப்பந்தம் செய்திருக்கிறது, ஏனைய மண் விவகாரங்களோடும் தொடர்பு பட்டிருக்கிறது என்ற விடயங்களை நாங்கள் ஆதாரத்தோடு கூறினாலும் கூட அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. 2 வாரத்தில் ஜனாதிபதியை சந்தித்து இந்த விடயத்தை முடிவுறுத்தலாம் என அமைச்சர்கள் கூறியுள்ளனர். தற்காலிகமாக இந்த திட்டம் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது என ஊடகங்களிலே வெளிவந்திருக்கின்ற செய்தியை பார்க்கும் பொழுது எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. அவ்விதமான ஒரு முடிவாக நேற்றைய கூட்டத்தில் அவ்விதமான ஒரு முடிவு எடுக்கப்படவில்லை. ஆலோசிக்கப்பட்டதை தவிர இவ்வாறு செய்தால் எப்படி நடக்கும், அவ்வாறு செய்தால் எப்படி நடக்கும் என்கின்ற விடயங்கள் பற்றி ஆராய்ந்து பார்க்கப்பட்டதை தவிர முடிவாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அந்த கூட்டமே மொத்தத்தில் ஒரு முடிவற்றுத்தான் முடிந்து போனது. எங்களுக்கு எந்த விதமான திருப்தியும் ஏற்படவில்லை. ஆகவே அரசாங்கம் தாங்கள் நினைக்கின்றபடி இனப்பிரச்சனை விவகாரத்தை எவ்வாறு கையாள முனைகிறதோ அவ்வாறு தான் அபிவிருத்தி திட்டங்களையும் கையாள முனைகின்றது. தான் தோன்றித்தனமாக தாங்கள் நினைத்தபடி இந்த திட்டங்களை எல்லாம் செயற்படுத்தலாம் என்று யோசிக்கின்றது. இதிலே மன்னார் மக்கள் விழித்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒன்று கூடி மிகப்பெரிய அளவிலே போராட்டத்தை நடத்தி ஜனநாயக ரீதியாக எங்களுடைய குரலை நாங்கள்
அரசாங்கத்துக்கு நெருக்கடி ஏற்படுத்துகின்ற வகையிலே அணிதிரளாவிட்டால் இந்த திட்டங்களை எங்களால் நிறுத்த முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அவ்வாறான ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி இந்த திட்டங்களினுடைய செயல்பாடுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே மக்கள் இனியும் விழித்து கொள்ளாமல் அற்ப சொற்ப சலுகைகளுக்காக சில கிராமங்களிலே இந்த செயற்படுத்துகின்ற நிறுவனங்கள் அந்த மக்களினுடைய சிலரையும் சில அமைப்புகளுக்கும் சில சலுகைகளை ஏற்படுத்தி அவர்களை விலைக்கு வாங்கி தங்களுக்கு சாதகமான நிலைப்பாட்டை ஏற்படுத்த யோசிக்கிறார்கள். இதற்கு மாறாக இந்த மக்கள் கிளர்ந்து எழுந்து ஜனநாயக ரீதியாக போராடி எங்களுடைய வாழ்வியல் இருப்பு உரிமையையும் வாழ்வாதார இருப்பையும் மன்னாரினுடைய உரிமையையும் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எல்லோரும் முன்வர வேண்டும். அரசை நாங்கள் இனியும் நம்பி அரசினுடைய ஜனநாயக கருத்துக்களுக்கு செவிமடுத்து இந்த விடயங்களிலே எங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் என்றோ அல்லது இதனால் எங்களுக்கு சாதகமான ஒரு பதில் கிடைக்கும் என்றோ அரசு இந்த திட்டங்களை நிறுத்தும் என்றோ நாங்கள் நம்பவும் இல்லை. நம்பக்கூடிய நிலையில் அவர்களுடைய சந்திப்புகளும் இல்லை. கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பாதிப்புகள் பற்றி தெரிவித்து வந்தாலும் கூட நேற்றைய கூட்டம்தான் முதலாவது தடவையாக நாங்கள் கூறுவது போல் அந்த அதிகாரிகளும் ஏனையவர்களும் எங்களோடு உரையாடி கொண்டார்கள். ஆகவே கடந்த காலத்தில் முன்வைக்கப்பட்ட எந்த கோரிக்கைகளையோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அவர்கள் கண்டுகொள்ளவும் இல்லை. அவ்வாறான ஆவணங்கள் இருப்பதாக கூட அவர்கள் தெரிவிக்கவும் இல்லை. ஆகவே இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். 2 திட்டங்களையும் மன்னார் தீவு பகுதியிலே நடைமுறைப்படுத்துவதற்கு விட முடியாது என்று. ஆனால் அரசாங்கம் அந்த 2 திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற வகையிலும் அபிவிருத்தி என்கின்ற போர்வையிலும் அதனால் தங்களுக்கு நாட்டுக்கு வருமானம் கிடைக்கின்றது என்கின்ற வகையிலும் அரசு யோசிக்கின்றது. ஆகவே மக்களின் கையிலே தான் இருக்கிறது. இந்த திட்டங்களை நிறுத்துவதற்கு நீங்கள் தார்மீக அடிப்படையிலே ஒவ்வொருவரும் உணர்ந்து நான் மன்னாரான் என்கின்ற உணர்வும் இந்த மண்ணை காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணமும் தெளிவும் எங்களுடைய அடுத்த சந்ததியினுடைய வாழ்வியல் இருப்புக்கு இது அவசியம் என்பதனையும் உணர்ந்து நீங்கள் முன்வர வேண்டும். முன்வந்து போராடுவதை தவிர எங்களுக்கு வேறு மாற்று வழியே கிடைக்கப் போவது இல்லை. நன்றி. அதிகரித்து வரும் பாதாள உலக கும்பல்களின் அச்சுறுத்தல்களை அடக்கும் வகையில் இராணுவத்தினரை களமிறக்க அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தியுள்ளது. இதன் முதற்கட்டமாக மேல் மாகாணத்தில் பாதாள உலக கும்பலை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகளில் இராணுவத்தினர் களமிறக்கப்பட உள்ளனர். துப்பாக்கி பிரயோகம் உள்ளிட்ட பாரிய வன்செயல்களில் ஈடுபடும் பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களை கட்டுப்படுத்தவும் கைது செய்யவும் அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தென் மாகாணம் உள்ளிட்ட ஏனைய பிரதேசங்களிலும் பாதாள உலக கும்பலை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் இந்த விடயத்தில் வெற்றிகரமாக செயற்பட தவறியதன் காரணமாகவே இராணுவம் களமிறக்கப்படுவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. மேல் மாகாணத்தில் பரிச்சாட்டமாக களமிறக்கப்படும் இராணுவத்தினரின் செயற்பாடுகள் வெற்றியளிக்கும் பட்சத்தில் தென் மாகாணம் உள்ளிட்ட ஏனைய பிரதேசங்களிலும் பாதாள உலக கும்பலை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் 2,26,000க்கும் அதிகமான முன்னுரிமை வாக்குகளை பெற்ற தமிழ் பொது வேட்பாளரான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க்குக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் இலங்கையில் நடந்த சர்வதேச அளவிலான குற்றச்செயல்கள் குறித்து உண்மையான பொறுப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்காத நிலையில் அவர்களின் நம்பிக்கை சிதையும் அபாயம் உள்ளதாக சுட்டிக்காட்டினார். மேலும் முல்லைத்தீவு, மன்னார், திருகோணமலை, மட்டக்களப்பு உள்ளிட்ட வடக்கு கிழக்கு பகுதிகளில் நடந்த படுகொலைகளையும் அவை அனைத்தையும் இன அழிப்பு திட்டத்தின் ஒரு அங்கமாக நடைபெற்றதாக அரியநேத்திரன் குறிப்பிட்டுள்ளார். பெரும்பாலான படுகொலைகள் 2002 ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்பு நடந்ததால் ரோம் சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு வர முடியவில்லை என்று அவர் விளக்கியுள்ளார். இந்த நிலையில் அவர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு 4 முக்கிய கேள்விகளை முன்வைத்துள்ளார். இலங்கை அரசும் சம்பந்தப்பட்ட நபர்களும் சர்வதேச குற்றவியல் பொறுப்புக்கு உட்படுத்த முடியுமா? புதிய தீர்மானம் இல்லாமல் இந்த விவகாரம் ஐநா பொதுசபை அல்லது பாதுகாப்பு கவுன்சில் போன்ற உயர்மட்ட அமைப்புகளுக்கு கொண்டு செல்ல முடியுமா? சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை பயன்படுத்தும் வாய்ப்பு உள்ளதா? முடியாவிட்டால் மாற்று வழிகள் என்ன? இலங்கை தொடர்பான தற்போதைய அமைப்பின் OSLP அதிகாரத்தை சிரியாவுக்கான IIAM என்ற சுயாதீன சர்வதேச விசாரணை அமைப்பாக விரிவாக்க முடியுமா என கேள்விகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வருக்கு புனர்நிர்மாணிக்கப்பட்ட பொது நூலகத்தை திறந்து மக்கள் பாவனைக்கு விடுமாறு சிறையில் இருக்கும் பிள்ளையான் அனுப்பிய கடிதம் தொடர்பாக மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கிநாதனிடம் CIDயினர் வியாழக்கிழமை விசாரணை ஒன்றை மேற்கொண்டனர்.
முன்னாள் இராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சந்திரகாந்தன், முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ள சம்பவம் தொடர்பாக கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி சந்தேகத்தில் சிஐடியினரால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி பிள்ளையான் கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் மட்டு மாநகர முதல்வருக்கு மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குள் புதிதாக அமைக்கப்பட்ட நூலகத்தை மக்கள் பாவனைக்கு கையளிப்பது தொடர்பாக என தலைப்பிட்டு அதில் கையொப்பமிட்டு கடிதம் ஒன்றை கட்சி உறுப்பினர் ஒருவர் மாநகர சபை முதல்வரிடம் ஒப்படைத்துள்ளார். பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிஐடியில் இருக்கும் போது கடிதம் ஒன்று வெளிவந்தவுடன் அது முகநூலில் பிரசுரிக்கப்பட்ட நிலையில் சம்பவ தினமான நேற்று முன்தினம் சிஐடியினர் மாநகர சபைக்கு சென்று மாநகர சபை முதல்வரிடம் இந்த கடிதம் தொடர்பான விசாரணை ஒன்றை மேற்கொண்டு சென்றுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடன்பட்ட விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தாமதமின்றி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் குகதாசன் வலியுறுத்தியுள்ளார். 2023 ஆண்டில் தனியார் வருமானம் 3800 அமெரிக்க டாலராக காணப்பட்டவுடன் தனிமல அபிவிருத்தி சுட்டி வளர்ச்சி இல்லாமல் இருந்தது. இதனால் வறுமை அன்னளவாக 26% ஆகியதோடு நுகர்வு சுட்டி வீழ்ச்சி அடைந்தது. நிதியுதவிகள் மற்றும் சீர்திருத்தங்கள் காரணமாக 2024ஆம் ஆண்டில் தனியார் வருமானம் 4500 டாலர்களாக உயர்ந்ததுடன் மனிதவள அபிவிருத்தி சுட்டி சீரான வளர்ச்சி கண்டது. வறுமை 24% குறைந்தது. 2025ஆம் ஆண்டின் நன்மை கால தரவுகள் முதன்மையான பொருளாதார குறிகாட்டிகளில் நீடித்த முன்னேற்றத்தை காட்டுகிறது. இது மக்கள் வாழ்க்கை தரம் மேம்பட்டு வருவதை சுட்டிக்காட்டுகிறது. இன்னும் இவ்வாண்டில் அமெரிக்கா முன்மொழிந்துள்ள வரி விதிப்பு 44%இலிருந்து 20% குறைக்கப்பட்டாலும் இது ஆடை ஏற்றுமதியை கடுமையாக பாதிக்கும். இது இலங்கை பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இலங்கையின் மொத்த ஏற்றுமதியில் அன்னளவாக 24%மானவை ஐக்கிய அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வினைத்திறன் உள்ள தொழிலாளர் மற்றும் மூளைசாலிகள் வெளியேற்றம், திறன் பொருத்தமின்மை, குறைந்த பணியாளர் பங்கேற்பு முதலியன உற்பத்திகளை பாதிக்கும். எனவே இலங்கையானது மரபுசார் ஏற்றுமதிகளில் தொடர்ந்து தங்கியிருக்காமல் ஏற்றுமதிகளை பல்வகைப்படுத்துவதோடு குறுகிய சந்தைகளை சார்ந்திருப்பதை குறைத்தல் வேண்டும் என தெரிவித்துள்ளார். அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் ஆட்சி செய்வதாக இருந்தால் சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்த 309 கொள்கலன்கள் உரிமையாளர்களின் பேர் பட்டியலை ஜனாதிபதி வெளியிட வேண்டும். ஆனால் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையை கைவிட்டு ஆட்சி செய்து வருகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை தொடர்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க பாராளுமன்றம் தெரிவித்த கருத்துக்கள் அவர் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது தெரிவித்த கருத்துக்களுக்கு முற்றிலும் மாற்றமான விடயங்களை தெரிவித்தார். நாங்கள் அன்று கதைத்து திறந்த பொருளாதார கொள்கையை ஜனாதிபதி தற்போது அதனை ஏற்றுக்கொண்டுள்ளார். அதனை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் அவரிடம் ஏற்பட வேண்டிய மாற்றம் பொய் சொல்வதை நிறுத்தி உண்மை பேச வேண்டும். பாராளுமன்றத்தில் அவர் தெரிவித்த விடயங்களில் அதிகமானது பொய்யாகும். சுங்கத்திலிருந்து 309 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டிருந்த விடயத்தை சாதாரணமாகவே ஜனாதிபதி கருதுகிறார். அப்படி என்றால் அது தொடர்பான விசாரணை அறிக்கையை ஜனாதிபதி ஏன் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்காமல் இருக்கிறார்? 309 கொள்கலன்களில் சிவப்பு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட 180 கொள்கலன்களை ஏன் விடுவித்தார்கள்? இதற்கு முன்னரும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். இதற்கு முன்னர் இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றதால் தான் மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்தார்கள். மாறாக கடந்த கால அரசாங்கங்கள் செய்த அதே செயலை செய்வதற்கல்ல. அதே நேரம் தற்போது துறைமுகத்தில் 400 உப்பு கொள்கலன்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தன. உப்பு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட திகதிக்கு பின்னர் கொள்கலன்களில் ஏற்றப்பட்டவை என கருதியே இந்த கொள்கலன்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் அந்த 400 கொள்கலன்களில் 6 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. அந்த கொள்கலன்கள் யாருடையது என்ற பெயர் பட்டியலை ஜனாதிபதி முடியுமானால் வெளிப்படுத்த வேண்டுமென தெரிவித்துள்ளார். அரச நிறுவனங்களில் நீண்ட காலமாக நிலவும் வாகன பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக 2000 கெப்களை இறக்குமதி செய்வது பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில அரசு திணைக்களங்களுக்கு சுமார் 15 ஆண்டுகளாக புதிய வாகனங்கள் கிடைக்கவில்லை எனவும் இதன் விளைவாக அதிகாரிகள் குறிப்பாக களப்பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு குறிப்பிடத்தக்க சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்களில் எதிர்கொள்ளும் தளவாட சவால்களை முழுமையாக மதிப்பாய்வு செய்த பின்னர் ஜனாதிபதியின் அறிவுறுத்தல்களை தொடர்ந்து வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. இதன்போது பிரதேச செயலகங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என அமைச்சர் சந்தன அபேரத்ன வலியுறுத்தினார். தமிழ் மக்களின் நீடித்து நிலைத்து போயுள்ள அரசியல் தீர்வு உள்ளிட்ட விடயங்களை பேசுவதற்காக எதிர்வரும் 22ஆம் தேதி ஒத்திவைப்பு பிரேரணை முழுநாள் விவாதமாக பாராளுமன்றத்தில் நடைபெற உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார்.
கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த மாதம் 23ஆம் தேதி பாராளுமன்ற குழு தலைவர் என்ற ரீதியில் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கும் சபாநாயகருக்கும் தமிழ் மக்கள் அரசியல் தீர்வு மற்றும் நில அபகரிப்பு மனித புதைகுழி தொடர்பான விடயங்களை பேசுவதற்கான கோரிக்கையை முன்வைத்தேன். அதற்கான சந்தர்ப்பம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிடைத்துள்ளது. குறித்த ஒரு நாள் விவாதத்தில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு உள்ளிட்ட மனித புதைகுழிகளுக்கான சர்வதேச விசாரணை, காணி அபகரிப்பு உள்ளிட்ட விடயங்கள் வலியுறுத்த உள்ளோம் என தெரிவித்துள்ளார். மேலும் மன்னார் காற்றாலை தொடர்பான அமைச்சரவை தொடர்பிலான சந்திப்பு மற்றும் அரசியல் கைதிகள் விடுவிப்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதியிடம் பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை கேட்டு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு புள்ளிப்பாய்ந்தகல் கடற்கரையில் சிங்கள கடற்தொழிலாளர்களுக்கு தொழில் புரிய அனுமதி வழங்கும்படி கடற்தொழில் நீரிய வளத்துறை திணைக்கள பணிப்பாளர் நாயகம் சத்தம் சந்ததியின்றி பணிப்புரை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் பெரியோயா பிரதேசத்தில் வசிக்கும் நன்னீர் கடற்தொழிலில் ஈடுபடும் சிங்கள கடற்தொழிலாளர்கள் குளத்து நீர் வற்றுகின்ற காலத்தில் தங்களுக்கு பாதிப்பென கூறி கடற்தொழிலுக்கு அனுமதி பெற முயற்சிகள் மேற்கொண்டு வந்துள்ளனர். இதற்காக அவர்களுக்கு அனுமதி வழங்கும் பணிப்புரை கடிதம் நேற்று முன்தினம் கடற்தொழில் நீரிய வளத்துறை திணைக்களத்தின் பணிப்பாளரால் ஒப்பமிடப்பட்டு மாவட்ட கடற்தொழில் உதவி பணிப்பாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதன் பிரதி வெளியோயா கிராமப்புற கடற்தொழிலாளர் அமைப்பின் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெளியோயா கிராமப்புற கடற்தொழிலாளர் அமைப்பினரை வெளியோயாவில் உள்ள குளங்களின் வெற்றி காலத்தில் அனுமதியின்றி அத்துமீறிய வகையில் தன்னிமுறிப்பு குளத்தில் கடற்தொழிலில் ஈடுபட முயலுகின்றனர் என்பதும், அந்த சந்தர்ப்பங்களில் ஏற்கனவே தன்னிமுறிப்பு குளத்தில் அனுமதியுடன் கடற்தொழிலில் ஈடுபடும் கடற்தொழிலாளர்கள் அவர்களுடன் முரண்படு நிலை ஏற்படுகின்றது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இவ்வாறு தன்னிமுறிப்பில் ஏற்படும் பிரச்சினை காரணம் காண்பித்து வெளியோயாவில் வசிக்கும் சிங்கள கடற்தொழிலாளர்களுக்கு 15 மைல் தொலைவில் உள்ள தமிழ் கடற்தொழிலாளர்களின் பிரதேசத்தில் கடற்தொழிலுக்கு அனுமதி வழங்கப்பட்டமை திட்டமிட்ட இன முரண்பாட்டை தோற்றுவிக்கும் என உள்ளூர் கடற்தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தனிநாடு இல்லாமல் தங்களை ஆளக்கூடிய சுயாட்சி முறைக்கு எல்லா தமிழ் கட்சிகளும் ஒன்றாக இணைவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று என சட்டத்தரணி சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் குறிப்பிடுகையில், அணுகுமுறைகளில் காணப்படும் வித்தியாசம் அரசாங்கத்துடன் சேர்ந்து பயணிக்கும் ஒரு தரப்பு இல்லை எனில் அரசாங்கத்துடன் சேர்ந்து பயணிக்காது. நாங்கள் தனியாக பயணிக்கும் ஒரு தரப்பு மற்றும் முரண்டு பிடித்து கொண்டு முழுமையான எதிர்ப்பு அரசியல் என ஒரு தரப்பு உள்ளது. இந்த நிலையில் அணுகுமுறைகளில் பலமான வித்தியாசம் இருக்கின்ற போது அதை மக்களுக்கு கொண்டு செல்லும் போது ஒருவருக்கொருவர் குற்றம் சுமத்தித்தான் மக்களுக்கிடையில் கொண்டு செல்கின்றோம். இது என்னுடைய பார்வையில் மிகவும் தவிர்க்கப்படக்கூடிய விடயமா இல்லையா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. காரணம், ஒரு ஜனநாயக வழியில் ஜனநாயக முறைப்படி மக்களின் உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் இந்த ஜனநாயக முறையில் தேர்தல் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது தேர்தலில் மக்கள் ஆணையை வழங்கினால்தான் மக்களின் அணியுடன் இதை நாங்கள் முன்வைக்கின்றோம் என எங்களால் தெரிவிக்க முடியும். இல்லையெனில் அதனை தெரிவிப்பதற்கான உரிமை எங்களிடமில்லை. ஆகவே ஆயுத போராட்டம் இல்லாத இடத்தில் ஜனநாயக சூழலில் தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் மக்களின் நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும். இவ்வாறான சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் ஒன்றாக இருந்தால் கூடுதலான மக்கள் ஆணையை நாங்கள் பெறலாம் என்பது சரி. ஆனால் வித்தியாசமான அணுகுமுறைகள் இருக்கிற போது இது சாத்தியமில்லை. மக்களின் உரிமைகள் தான் முக்கியம் என நினைப்பவர்கள் சேர்ந்து பயணிக்கலாம். அப்படி ஏதாவது தரப்பு சேர்ந்து பயணிக்குமாக இருந்தால் அதற்கு நான் உடன்படுவேன் என தெரிவித்தார்.